அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ புதுச்சேரி மாரியம்மன் கோயில்களை பற்றி பார்க்கலான்னு இருக்கிறோம். முதல்ல இந்த மாரியம்மன் எப்படி மாரியம்மன் ஆனார் பார்ப்போம். எல்லா ஊர்லேயும் அம்மன் கோயில் இருக்கும், அதுலேயும் அதிகமாக மாரியம்மன் கோயில் தான் இருக்கும். மாரிங்கிற சொல்லுக்கு மலை என்ற பெயர். மலை இல்லாட்டினா என்ன ஆகும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எந்த புல்லு புண்டு முளைக்காது, உயிர் வாழ முடியாது, தாகத்துக்கு தண்ணி கிடைக்காது, கஷ்டம். அதனால தான் இந்த மலையை மாரின்னு பேர் வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தாப்புல அந்த மாரி இன்னும் இதில் ஒரு நிறைய கதை சொல்கிறாங்க இந்த மாரிங்கிறதுக்கு. சிலப்பதிகாரத்தில் இந்த கண்ணகியானவள் மதுரை நகருக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே கோவலன் சிலம்பு விற்க போன இடத்திலே அந்த பாண்டிய மன்னன் நடத்திய கொடுமைகளினால் அவனை தூக்கில் போட்டு விட்டார்கள். அந்த கொடுமைகளினால் கண்ணகி சாபம் விட்டு விட்டாள். ஊரே எரிந்து விட்டது, ஒரே வெப்பமாக இருந்தது, மழையே பெய்யவில்லை, வர்ண பகவானை தடுத்து நிறுத்தி விட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தடுத்து நிறுத்தினதுனால அந்த கண்ணகியை மனம் குளிர கும்பிட விட்டு மழை பெஞ்சதான். கண்ணகி தான் மாறின்னு சொல்கிறாங்க. இது சிலப்பதிகார கதை, பிற்காலத்திய கதை. ஆனால் அதுக்கு முன்னால் வடக்கையும் மாரியே கும்பிட்றாங்க. எப்படி கும்பிட்றாங்கன்னா, அம்மை நோய் போட்டதெல்லாம் பெண் தெய்வத்தினால தான் அப்படின்னு சொல்லி சீதலாதேவிங்கிற ஒரு அம்மனை கும்பிட்றாங்க. அந்த சீதலாதேவி வடக்க அம்மன், மாரிக்கு அம்மன். தமிழகத்தில் மாரியம்மன் இந்த அம்மை நோய், காலரா, இந்த நோய்களுக்கெல்லாம் அவள் தான் தீர்க்கக்கூடிய அம்மனாக இருக்கிறாள். இந்த காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சின்னெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பெரும் தெய்வங்கள். இதெல்லாம் பெருந்தெய்வ வழிபாடு. பெரிய பெரிய பணக்காரர்கள், நிறைய நியம நிஷ்டைகள் எல்லாம் வச்சு கும்பிட்றது தான் இந்த தெய்வங்கள். ஆனால் மாரி, காளி, பேச்சி, வாலியம்மன், பச்சையம்மன்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சிறு தெய்வ வழிபாடுகள், சிறு கோவில்களாகத்தான் இருக்கும். அது எத்தனை ஏழை மக்களும் ஒரு மஞ்சள் தண்ணீர் வைத்து, ஒரு பானகம் வைத்து, ஒரு சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்கி விடுவார்கள். இதற்கு அதிகமான சாஸ்திரங்கள், ஐதீகங்கள் இல்லை. இது சிறு தெய்வ வழிபாடு. ஆனாக்க இந்த பெருந்தெய்வங்கள் தான் சிறு தெய்வங்களாக மாறி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பெருந்தெய்வ வழிபாட்டுக்காரர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அது அப்படித்தான் சரி நினச்சிட்டு நம்ம மீனாட்சி, காமாட்சி கும்பிடுவோன்னு இந்த மாரியம்மனை கும்பிடாமல் விட்டுட்டா இந்த மாரியம்மனுடைய கும்பிட்றதே விட்டு போயிடும், வணங்குறதே விட்டு போயிடும். அதை நினச்சி இந்த ஏழை மக்கள், கிராம மக்கள் என்ன செஞ்சாங்க, நாங்கள் சிறுதெய்வ வழிபாட்டை நாங்கள் பாட்டுக்கு வழிபட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பெருந்தெய்வ வழிபாட்டை நீங்கள் பாட்டுக்கு வழிபடுங்க, ஆனால் நாங்கள் பெருந்தெய்வ கோயிலுக்கு சில நேரம் வந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கிராமத்துலேருந்து டவுனுக்கு போனவங்களும் அந்த சிறுதெய்வ வழிபாட்டை கும்பிட வருஷத்துக்கு ஒருக்க வந்துடுவாங்க. ஏன்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தி அப்படி. அந்த அதில் இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. இந்த சப்த ரிஷிகளில் ஜமதக்னி முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருடைய மனைவி ரேணுகாதேவி. அவர் கற்பில் சிறந்தவர். சிவபெருமானாலே ஆசீர்வதிக்கப்பட்டு உமையம்மையே அந்த ரேணுகாதேவியாக பிறந்ததாக ஒரு செவிவெளி செய்தி. அது மாதிரி இருந்ததுனால கற்பில் சிறந்தவளாக இருந்தார். இந்த ஜமதக்னிக்கும் இவருக்கும் ரேணுகாதேவிக்கும் 4 மகன்கள். 4 மகன்கள் இருக்கவும் அவரே ஆசிரமம் வச்சு இருந்தார். அவர்கிட்ட தான் முதல்ல காமதேனு பசு இருந்தது. அவர் என்ன செஞ்சார், அவருக்கு பணிவிடை செய்கிறது இந்த அம்மா என்ன செய்வாங்க, ஆற்றுல போய் களிமண்ணை எடுத்து உருட்டி திரட்டி பானையாக உருவாக்கி அதில் தான் தண்ணி கொண்டு வந்து இவருக்கு பூஜைக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி எப்பவும் அதுதான் பழக்கம். அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கையில் ஒரு நாள் களிமண்ணில் எடுத்து உருட்டும்போது ஆற்று மேலே, ஆற்று தண்ணி மேலே ஆகாயத்தில் பறந்து போன ஒரு கந்தர்னுடைய உருவம் அந்த ஆற்று தண்ணியில் பட்டிருக்கு. ஆற்று தண்ணியில் நிழல் தெரிஞ்சிருக்கு. அந்த நிழலை பார்த்தா எத்தனை அழகு, ஆஹா இவன் யார் இத்தனை அழகாக இருக்கான் அப்படின்னு நினச்சாங்களாம் இந்த அம்மா. பானை செய்ய வரல.
அதனாலேயே அவங்களுக்கு கர்ப்பம் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. பானை செய்ய வரல. அவங்களும் எவ்வளோ மனம் என்ன எத்தனை அழகுன்னு நினச்சதுக்கா இத்தனை பெரிய தண்டனை அப்படி நினச்சி எவ்வளவோ நினச்சி முயன்று பார்த்தாங்க. பானை செய்ய வரல. அப்படியே வரலைங்க. அப்படியேவும் வெறுங்கையும் விஷ்ணுவோட சோகமாக அப்படியே ஆசிரமத்துக்கு போனாங்க. ஜமதக்னி முனிவர் கண்டுபிடிச்சிட்டார் ஞான திருஷ்டினால். ஆஹா, இவ கந்தர்வனை பார்த்து அழகாக இருக்கான்னு நினச்சிட்டா, அதனால் அவளுடைய பானை செய்ய வரலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதும் திரும்பிக்கிட்டார் கோபமாக. பெரிய மகனை கூப்பிட்டு எப்பா ஏகவனே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். என்னப்பா, உங்கள் அம்மா பானை செய்ய முடியாமல் வந்துட்டா, முதல் மகன் தன்னவன், அதனால் அவள் தலையை வெட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னார். இல்லை தந்தையே, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ரெண்டாவது விஸ்வாவசுவை கூப்பிட்டார். அவனும் என்னால் முடியாதுன்னு போயிட்டான். மூணாவது அணுவன், அவனை கூப்பிட்டாரு. அவனும் என்னால் முடியாதுன்னு போயிட்டான். நாலாவது பையன் பரசுராமன். கூப்பிட்டு சொன்ன உடனே, தந்தையே உங்கள் உத்தரவுக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி போய் ஆர்வால் எடுத்துகிட்டு போய் அம்மா தலையை வெட்டி அப்படியே தலையை பிடிச்ச கொண்டு, தந்தையே உங்கள் பத்தினியை தர்ம பத்தினியை தலையை கொண்டு வந்து விட்டேன், இந்தாருங்கள் என்று அவன் முன்னால் வச்சான். வச்ச உடனே அவருக்கு கொஞ்சம், அவனுக்கு எவ்வளோ அழுக வந்திருக்கும், அவருக்கு கொஞ்சம் மனசு உறுத்திருச்சு. சரி, உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே, எனக்கு என் தாய் வேண்டும், உயிர்ப்பித்து தர வேண்டும் கேட்டான். கேட்ட உடனே கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. சரி, இந்த கமண்டலத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போ, உன் தாயினுடைய உடம்பை பார்த்து பொருத்தி இந்த தண்ணியை தொழி உயிர் பெற்று எழுந்து விடுவாள், நீ உன் அன்னையை கூட்டி கொண்டு வந்துவிடு, நீங்கள் பாட்டுக்கு இருங்கன்னு சொல்கிறாரு. இவன் என்ன செய்கிறான், சரின்னு போய் தேடி பார்த்தா இவன் வெட்டி போட்ட இடத்துல அந்த தலையை காணும், அந்த முண்டத்தை காணும். தலை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டான், அந்த முண்டத்தை காணும். அப்படி பார்த்தா இன்னொரு முண்டம் கிடந்தது. ஆஹா, அந்த காலத்தில் புதைக்காமல் போட்டு போயிட்டாங்கன்னா நரி இந்த தலை மட்டும் பிடிச்சிட்டு போய் எதுவும் தின்றுச்சுன்னா மீதி முண்டம் கிடந்திருக்கு. அதை எடுத்து தலையை ஒட்ட வச்சு அம்மா உருவாக்கிட்டான். உருவாக்குனா இவர்கிட்ட கொண்டு வந்து இங்கே வந்து சேர்ந்தா இவர் மனைவியை ஏற்றுக்கல. ஆனால் அதே நேரத்தில் ஒரு காத்தவராயன்னு சொல்லி ஒரு பெரிய வீரன் இருந்தான், அரசனா. அவன் என்ன செஞ்சான், இவர்கிட்ட இந்த பசுவை காமதேனுவை கேட்டான். இவர் தரலேன்னு சொன்னார். அதனால் முன்பகை இருந்ததுனால அவரை வெட்டி கொண்டு விட்டான். அவர் இறந்து போனார். இறந்து போன உடனே இந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, ரேணுகாதேவி தீக்குளிக்க அவங்க இறந்து போயிட்டார். இறந்து போனது இது பின்னால் நடந்தது. ஆனால் மகன் அம்மாவை கொண்டு இங்கே விட்டுட்டு நந்திகிரிக்கு தவத்துக்கு போயிட்டான் கடைசி மகன் பரசுராமன். இவர் என்ன செஞ்ச, இவன் ஜமதக்னி இவரால் கொல்லப்பட்டு விட்டார். என்ன செய்கிறது, இந்த அம்மா என்ன செஞ்சது, உடன்கட்டை ஏறுறதுக்கு கட்டை ஏறி தீ பொறிச்சு எடுத்து ஏற பார்த்துச்சு. அந்நேரம் மழை பெஞ்சு அதெல்லாம் அமர்த்திருச்சு. அந்த அம்மா மேலெல்லாம் பொக்கலாம் இருக்கவும் சேலையெல்லாம் வெந்து போச்சு. நீ என்ன செய்யறதுன்னு சொல்லி, நீ சும்மா படுத்துறதுல பிரயோஜனமில்லை, தண்ணியாக போச்சு பூரா அப்படின்னு சொல்லி வேப்பலையை, அங்கே இருக்க வேப்பலையெல்லாம் எடுத்து வேப்பலை ஆடையாக கட்டிக்கிட்டு அப்படியே நின்று மரத்தடியில் வேப்ப மரத்தடியிலே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து தொடர்ந்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள்.